வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் ஏதோ ஆன்மீகம் தொடர்புடையவை என்று எண்ணிவிட வேண்டாம். ஒரு காலத்தில் ஆலயங்களே மையமாக இருந்தது. ஆலயத்தை சுற்றியே ஊர், ஆலயம் சார்ந்ததே மக்கள், ஆலயம் சார்ந்ததே ஆட்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பின்னணியில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. பசுவின் உடலெங்கும் பால் ஓடிக்கொண்டிருந்தாலும் மடுவில் தான் சுரக்கும். அதுபோல எங்கும் எவ்விடத்திலும் இறைவனின் அருள் நிறைந்திருந்தாலும் ஆலய கருவறையில் தான் சுரக்கும். அதனால் தான் நம் முன்னோர்கள் ஆலய தரிசனத்தை வலியுறுத்தினார்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் என்னும் ஊரின் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள் இந்த வெங்கடாச்சலபதி திருக்கோயில் உள்ளது. இந்த திருக்கோவில் யாவும் முழுமையான பாறை கற்களால் கட்டப்பட்டது. 500 ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோயில் ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன் மீண்டும் புனரமைப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. நின்ற திருக்கோலத்தில் பெருமாள் திருப்பதி வெங்கடாச்சலபதியாக இந்த திருக்கோயிலில் தம்மை நாடி வரும் அன்பர்களுக்கு அருள் வழங்கி நிற்கிறார். ஆலயத்திற்கு தெற்கு பிரகாரத்தில் அலர்மேலு மங்கை தாயார் உட்கார்ந்த திருக்கோலத்திலும், வடக்கு பிரகாரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நின்ற திருக்கோலத்திலும் காட்சியளிக்கும் இந்த திருக்கோவிலின் தலமரம் அரசமரமாகும். அரசமரத்தின் அடியில் மூலவரை நோக்கி வணங்கிய நிலையில் ஆஞ்சநேயர் சுவாமி பணிந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். வடக்கு பிரகாரத்தில் 12 ஆழ்வார்கள் சன்னதி அமைந்திருக்க அதன் அருகிலேயே பரமபத வாசல் உள்ளது. காலசந்தி, உச்சி காலம், சாயரட்சை, அர்த்தசாமம் என 4 கால பூஜைகள்
நாள்தோறும் நிகழ பகற்பத்து, இராப்பத்து மற்றும் பரமபத வாசல் உற்சவம் சிறப்பாக நடைபெறும் இந்த திருக்கோவிலில் நின்ற திருக்கோலத்தில் வெங்கடாச்சலபதி கிழக்கு முகமாக நோக்கி சேவிக்கும் பக்தர்களுக்கு நலம் பொழிகிறார். இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை காணலாம் வாருங்கள். வடக்கில் இருந்த தரதன் என்பவர் வெங்கடாசலபதி, ஸ்ரீதேவி, பூதேவி மூவரையும் குடையில் வைத்து தோளில் மாட்டிக்கொண்டு வரும் வழியில் யூர் அரச மரத்தில் தொங்கவிட்டு உறங்கினார். மறுநாள் எழுகையில் தொங்கவிட்ட குடை வராது இருந்தது. பக்கத்தில் இருந்த சாஸ்தா கோவிலுக்கு வந்த சிறுவன் மூலம் இனி நான் இங்கேயே இருக்கப் போகிறேன் என்று பெருமாள் அருள்வாக்கு வந்தது. அது முதல் இந்த பெருமாளுக்கு கட்டநாதன் என்ற திருநாமம் ஏற்பட்டது. அதே நேரம் சேத்தூர் ஜமீன் கனவில் கோவில் கட்ட பெருமாள் உத்தரவு தர அவரும் சாஸ்தா இருக்கும் இடத்தில் கோவில் கட்ட இடம் கொடுத்ததால் இந்த ஊருக்கு சாத்தூர் என்ற திருப்பெயரும் இந்த சுவாமிக்கு சாத்தூரப்பன் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டதாக தலபுராணம் தெரிவிக்கிறது.
வடக்கில் இருந்த தாதனால் கொண்டு வரப்பட்டதால் இந்த திருப்பதி தென் திருப்பதி என்று இன்றும் புகழப்படுகிறது. நினைத்த காரியம் கைகூடவும் வாழ்வில் வளம் பெருகவும் இந்த சாத்தூரப்பன் என்ற ஸ்ரீ வெங்கடாசலபதி இன்றும் இங்கே நின்று நிலைத்து அருள் புரிகிறார். ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், கேட்க கேட்க செவி மணக்கும், உணர உணர உள்ள மணக்கும். அந்த வகையில் இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய அருந்தமிழ் வாக்கு 4 இதழ் எனும் அற்புதமான திருப்புகழ் பாடல் இது. இப்பாடலில் யோக சாத்திர முறைகள் என்னென்ன உண்டோ அவ்வளவையும் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிற்பாடு பாடலின் பிற்பகுதியில் அம்பிகையினுடைய திருநாமங்கள் ஏறத்தாழ 21 விதமான திருநாமங்களை சொல்லி இருக்கின்றார். அந்த ஒவ்வொரு விதமான திருநாமங்களுக்கும் என்ன என்ன விளக்கம் என்று நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இதை பார்த்துவிட்டு பிற்பாடு இதற்கும் இந்த யோக சாத்திரத்தை முன்னால் சொல்வதற்கும் என்ன காரணம் என்ற இணைப்பும் உண்டு. பாடலை பார்த்துவிட்டு இப்பொழுது விளக்கத்தை பார்ப்போம். 4 இதழாலே கோலிய ஞாலமுண்டக மேலே தாண்கிள ஞாயிறென்றொரு கோலா காலனும் அதின் மேலே ஞாலமுண்ட பிராணாதாரனும் யோக மந்திர மூலாதாரணம் நாடி நின்ற பிரபாவ காரணம் நடுவாக மேலிருந்த கிரீடாபீடமும் நூலறிந்த மணி மாமாடமும் மேலிருந்த கிரீடாபீடமும் நுலறிந்த மணி மாமாடமும் மேதகும் பிரபை கோடா கோடியும் இடமாக வீசி நின்றுள தூபாதீப விசால மண்டபம் மீது ஏறிய வீர பண்டித வீராச்சாரிய வினை தீராய் ஆலகந்தரி மோடா மோடி குமாரி பிங்களை நானாதேசிய மோகி மங்களை லோகாலோகி எவ்வுயிர் பாலும் ஆனசம்பிரமி மாதா மாதவி ஆதியம்பிகை ஞாதானவர் ஆடமன்றினில் ஆடா நாடிய அபிராமி காலசங்கரி சீலாசீலி திரிசூலை மந்திர சுபாஷா பாஷனி காலசங்கரி சீலாசீலி திரிசூலை மந்திர சுபாஷா பாஷனி காளகண்டி கபாலி மாலினி கலியாணி காம மந்திர லீலா லோகினி வாமதந்திர நூலாய் வாழ் சிவகாம சுந்தரி வாழ்வே தேவர்கள் பெருமாளே. அம்பிகை
பாதி இதற்குண்டான விளக்கங்களை சென்ற நிகழ்ச்சியில் பார்த்தோம். அம்பிகை எவ்வுயிர்பாலும் ஆனசம்பிரமி, எல்லா ஜீவராசிகள் மேலும் மிகுந்த அன்பு கொண்டவள், கருணை கொண்டவள். இது அருணகிரிநாதர் எழுத காரணம் என்ன? அடியின்னு இது ஏன் சொல்ல வேண்டும்? மகான்களும் ஞானிகளும் பன்முறை நமக்காக பலவாறாக சொல்லியிருக்கிறார்கள். தயவு செய்து குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்கள். மிரட்டாதீர்கள், மிரட்டாதீர்கள். உமாச்சி கண்ணை குத்திடும். ஏன்னா அந்த சாமிங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை. கையில் ஊசியை வச்சுக்கிட்டு எவன் கண்ணை குத்தலான்னாலே இது தெரிகின்றதா? தெய்வம் நம்மை கெடுத்துவிடும் என்கின்ற எண்ணத்தை தயவு செய்து விட்டுவிடுங்கள். நம்மை வாழ வைப்பதற்காகத்தான் தெய்வமே தவிர நம்மை நசுக்கி அதுக்காக அல்ல. அதனால்தான் ஆனசம்பிரமி, எவ்வுயிர்பாலும் ஆனசம்பிரமி. அது மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் அவள் அன்னையாக இருப்பவள். இதைத்தான் தலை சிறந்த மந்திர நூல் என்றும் சொல்வார்கள். லலிதா சகஸ்ரநாமம், அதுவும் முதலில் மாதா என்று இந்த அற்புதமான இந்த திருநாமத்தை சொல்லித்தான் தொடங்குகின்றது. எல்லா ஜீவராசிகளுக்கும் அவள் அன்னை. அது மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளையும் அள்ளி அரவணைத்து வளர்ப்பவள். அடுத்தது ஆதி அம்பிகை. அதற்கும் அடுத்தது, ஏன்னா ஆதி அம்பிகை என்பதற்கெல்லாம் நம் விளக்கம் கஷ்டப்பட்டு தேடிக்கொண்டிருக்கவே வேண்டாம். ஞாதா வானவர் நூலில் திருப்புகழ் புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது ஞாதா வானவர் என்று இருக்கும். அதை பாடும் பொழுதும் நாம் பொருள் கொள்ளும் பொழுதும் ஞாதா ஆனவர் என்று பொருள் கொள்ள வேண்டும். சிவபெருமான் எல்லாம் அறிந்தவர். அப்படிப்பட்ட அவர் அங்க மன்றினில் சிதம்பரத்தில் ஆடக மன்று என்பது ஆடமன்று என குறுகிய வார்த்தை, அது குறுகிற்று. அந்த இடத்தில் ஆடும் பொழுது அந்த சிவபெருமானுடன் ஆட வேண்டும் என்று விரும்பிய மிகுந்த அழகு கொண்டவள். அதுதான், ஏன்னா எல்லாம் அறிந்தவர் அவர். அவர் கூட இந்த அம்மா ஆடணுன்னா இந்த அம்மாவுக்கு அப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லை? அதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி எல்லாம் அறிந்த அந்த தெய்வ தம்பதிகள், அப்படிப்பட்ட அந்த அம்பிகை அடுத்த வரியிலேயே சொல்கின்றார், உலகத்தை விருப்பப்படி ஆட்டி வைப்பவள், உலகத்தை அவரவர்கள் உள்ளங்களில் விருப்பத்தை தோற்றுவித்து அதை நல்ல விதமாக நிறைவேற்றவும் செய்பவள். இந்த இடத்தில் பாடலை நிறைவு செய்யும் பொழுது அருணகிரிநாதர் வாமதந்திர நூலாய்வாள் என்று ஒரு வார்த்தையை அங்கே இட்டிருக்கிறார். வாமதந்திர நூல் என்பது சக்தி உபாசனையை குறிக்கக்கூடியது. சாரதா திலக தந்திரம் இதெல்லாம் அயல்நாட்டுக்காரர்களான ஆர்தர் ஆவலான், ஜான் உட்ராஃப் இவர்களெல்லாம் இந்த நூலை ஆராய்ச்சி செய்து அவர்கள் வியந்திருக்கிறார்கள். அந்த சக்தி உபாசனை செய்ய வேண்டும், செய்வதுதான் முறை. ஆனால் வாமதந்திர நூல் என்று இந்த இடத்தில் அருணகிரிநாதர் சொன்னதற்கு வேறு ஒரு பொருளும் உண்டு. அருணகிரிநாதர் காலத்தில், அதாவது இந்த வாமாச்சார நூல் என்பார்கள், அதாவது அந்த மயக்கிறது, ஆளை இடம் விட்டு இடம் பயக்கிறது, இதெல்லாம் இருக்கல்லவா, அப்படிப்பட்ட நூல்கள் பல இருந்தன. இன்று அந்த நூல்கள் எங்கே என்று ஒரு சந்தேகம் எழலாம். அது எங்கே என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அப்படி சக்தி உபாசனையை சொல்லக்கூடிய அந்த நூல்களெல்லாம் போற்றி புகழ்கின்றன அந்த அம்பிகையின் திருமைந்தனான ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருளுவான். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.